ஹலோ ஆல். இப்போ நம்மளோட ஓனர்ஸ் குரூப்பில் வாட்ஸ்அப் ஓனர்ஸ் குரூப்பில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த புது மெயின்டெனன்ஸ் மாடலை பேஸ் பண்ணி அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுல நிறையா கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மெயின்டெனன்ஸ் மாடலுக்கு ஒரு குவிக் வாக் த்ரூ கொடுத்துடலான்னு நான் நினச்சேன். ஸோ ஐ தாட் ஐ வில் இதுக்கு அப்புறமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டீட்டெயில்டாக அசோசியேஷன் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். வி வில் டிஸ்கஸ் இட் இன் 2 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த மாடல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிடுறேன். செகண்ட் பார்ட்டில் எந்தெந்த எக்ஸ்பென்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸையும் ஏரியா பேஸ்டு எக்ஸ்பென்ஸ் இல்லை ஃப்ளாட் பேஸ்டு எக்ஸ்பென்ஸ் இல்லை ஹெட் கவுண்ட் பேஸ்டு எக்ஸ்பென்ஸ்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்ற லாஜிக்கையும் செகண்ட் பார்ட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகுதுன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொரு வீடும் எடுத்துக்கிறோம், ஒவ்வொருத்தவங்க வீடையும் எடுத்துக்கிறோம். அதோட ஃபிளாட் பில்டப் ஏரியா நம்ம டாக்குமெண்ட்ல இருந்து இந்த ஹவுஸ் டேக்ஸ் எல்லாம் இது பண்றோம் இல்லையா, அது ஒவ்வொருத்தவங்களோட வீட்டோட ஏரியாவையும் அதை அப்படியே இங்கே நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இது டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால ஒவ்வொரு வீடும் என்ன ஏரியால வந்திருக்குன்னு இந்த மெயின்டெனன்ஸ் இந்த ரெனோவேஷன் ஒர்க்ல போட்டு அதே லாஜிக் தான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு அமௌண்ட்டும் இப்போ ஆவரேஜா இந்த மாசத்துல ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத இங்க எடுத்துக்கிறேன். இப்போ ஒருத்தர் ஒரே ஒரு நாள் இருந்தாலும் சரி, ஹோல் மந்த்துக்கு இருந்தாலும் சரி, அந்த மாசத்துல ஒரு நாள் இருந்துட்டாருன்னா அவர் அங்க இருந்துட்டாங்க அப்படின்றத இங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்றத இங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஓகே, அவங்களுக்கு அதனால இது எத்தனை பேர் இருந்திருக்காங்களோ அந்த அத்தனை ஹெட் கவுண்ட் இங்க போட்டுட்டோம். ஸோ டோட்டலா அக்டோபர் மாசத்துல ஆவரேஜா 81 பேர் இருந்திருக்காங்க. ஸோ டோட்டலா ஒரே ஒரு நாள் இருந்தாலும் அவங்கள இருந்ததா கன்சிடர் பண்ணி டோட்டலா பார்த்தா 81 பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத we have arrived at. இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு வந்த எக்ஸ்பென்ஸ். இந்த மாசம் ஃபுல்லா செக்யூரிட்டி சேலரி, செப்டிக் டேங்க் கிளீனிங், இபி பில்லு, தண்ணி காசு, இது தொடப்பம் வாங்கினது, தீபாவளிக்கு இந்த குப்பை எடுத்தவங்களுக்கு கொடுத்த காசுன்னு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டோட்டலா 57,108 rupees வந்திருக்கு. ஸோ இந்த 57,108 டிவைடட் பை 81 அப்படின்னு போட்டோம்னா 705 rupees per head அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு 705 ரூபாய் அப்படின்னு வருது இந்த எக்ஸ்பென்ஸ். இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா 705 இன்டூ 2, ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 705 இன்டூ 5 அப்படின்னு நம்ம வாங்கிடுவோம். அதை தான் வீடு வைஸ் இப்படி இங்க ஸ்பிளிட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 12,000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஏஎஃப் 1ல எத்தனை பேர் இருக்காங்க? தர்ஷனாமூர்த்தி வீட்டில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இப்போ இந்த 12,000 டிவைடட் பை 81 இருக்காங்க. ஸோ 148 rupees அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன். இந்த 148 rupeesல இப்ப ஓனர் ஷேர், ரெசிடென்ட் ஷேர்னு 2 இருக்கு. இப்ப தர்ஷனாமூர்த்தி வீட்டுல ஓனர் ரெசிடென்ட் 2 பேருமே ஒண்ணுதான். ஸோ யார் அங்க இருக்காங்களோ அவங்க அதை கொடுக்க போறாங்க. ஸோ இப்ப ஓனர் ஷேர், ரெசிடென்ட் ஷேர், இப்போ ஓனர் ஷேர் எங்க? இப்போ ஓனர் ஷேர் 0ன்னு இருக்கு, ரெசிடென்ட் ஷேர் 100ன்னு இருக்கு. அதனால இந்த அமௌண்ட் ஓனருக்கு லோடே ஆகல, ரெசிடென்ட்டுக்கு 148 ரூபா அப்படின்னு லோட் ஆயிருக்கு. இதை நம்ம இப்ப 25% ஓனர் கொடுக்கணும் இதுல அப்படின்னு டிசைட் பண்ணா 37 ரூபாய் ஓனர் கொடுக்கணும், 111 ரூபாய் ரெசிடென்ட் கொடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அது மாதிரி மாறிடும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அது மாதிரி மாறிடும். இப்ப இதுல ரத்னசுவாமி அங்கிள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வீட்டுல எல்லாம் ஆளியே இல்லையோ அந்த வீடை மட்டும் பாருங்க. ஏஎஸ் 1ல ஓனரும் இல்லை, ரெசிடென்ட்டும் இல்லை, 2 பேர் யாருமே இல்லைங்க. ஸோ அங்க 0. அதனால இது ஹெட் கவுண்ட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றதுனால இந்த எக்ஸ்பென்ஸ் அந்த வீட்டுக்கு லோடே ஆகாது. எந்தெந்த வீட்டுல எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் AS4 லதா சேகர் மேடம் வீட்லயும் லோட் ஆயிருக்காது, அண்ட் இவர் வீட்லயும் மோசஸ் வீட்லயும் லோட் ஆயிருக்காது, கெமேலியல் மோசஸ் வீட்லயும் லோட் ஆயிருக்காது. எந்த எக்ஸ்பென்ஸ் பேஸ்டுமே, எந்த ஹெட் கவுண்ட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸுமே இவங்க வீட்டுக்கு லோட் ஆயிருக்காது. ஏன்னா அவங்க வீடு காலியா இருக்கு ஹெட் கவுண்ட் பேஸ்ட்ன்றதுனால. இப்ப நம்ம திருப்பி பழைய மாதிரி ரீசெட் பண்ணிக்கலாம், பழைய இதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த அமௌண்ட் இஸ் ஸ்பிளிட். ஓனருக்கும் ரெசிடென்ட்டுக்கும் இடையில இந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ டோட்டல் அமௌண்ட்டும் இப்போ ஸ்பிளிட் ஆயிடுச்சு.
பிட்வீன் இந்த டோட்டல் அமௌண்ட். இப்போ இது மாதிரி ஸ்பிளிட் பண்ண உடனே டோட்டலா எல்லாமே ரெசிடென்ட் தான் பே பண்ண போறாங்க. என்ன அமௌண்ட்? 57,108. இந்த 57,108மே 100% ரெசிடென்ட் தான் பே பண்ணணும்னு வச்சிருக்கோம். ஸோ எல்லார் வீட்லயும் ஓனர் ஷேர் 0. ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும் ஹெட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரெசிடென்ட் அந்த அமௌண்ட் வந்து ஆட் அப் ஆயிக்குது. ஹெட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி அது வந்து ஸ்பிளிட் ஆயிக்குது அந்த அமௌண்ட் ஒவ்வொரு வீட்லயும். ஸோ அதுதான் இங்க நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப் டு திஸ் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வி ஹவ் சம்திங் கால்ட் திஸ் கெஸ்ட் ரெஜிஸ்டர். கெஸ்ட் ரெஜிஸ்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் போறாங்க. ஒரு கெஸ்ட் வந்து வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வரலாம். ஒரு நாளைக்கு வரலாம், 5 நாளைக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ BF1 வீட்டில் எடுத்துக்கோங்க. BF1ல ஒரு கெஸ்ட் வந்து ஒரு நாள் இருந்திருக்காரு. ஸோ அப்ப ஹெட் கவுண்ட் வந்து 705 பேர் பெர் டே. ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகுது? டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் தட் மந்த். ஸோ இந்த 705 டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸால டிவைட் பண்ணி அதை வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம் எத்தனை பேர் எத்தனை நாள் இருந்திருக்காங்கன்றதுனால. ஸோ அப்படி பார்த்தோம்னா 23 ரூபாய் அவங்களுக்கு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ. இப்போ 705 rupees divided by 31 அக்டோபர் மாசத்துல. ஸோ இட் கம்ஸ் டு 22.7. ஒருத்தர் ஒரு நாள் இருந்திருக்காருன்றதுனால 22.7. ஒரே ஒருத்தர் ஒரு நாள் இருந்திருக்காரு, அதை தான் ரவுண்ட் பண்ணி நம்ம இங்க 23 rupees அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சாரி, இந்த கெஸ்ட் ரெஜிஸ்டர்ல இவங்களுக்கு 23 rupees அப்படின்னு லோட் பண்ணியிருப்போம். BF1க்கு அந்த அமௌண்ட் வந்து ஹெட் கவுண்ட் இன்னன்றதுனால இந்த அமௌண்ட் வந்து இன்னன்னா கெஸ்ட் வராங்க, வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப கெஸ்ட் வீட்டுக்குள்ள வந்தா அந்த அமௌண்ட்டை அந்த வீட்டுக்காரங்க மட்டும்தான் பே பண்ணணும், வேற யாரும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அதனாலதான் நீங்க மெயின்டெனன்ஸ்ல பாத்தீங்கன்னா BF1 வீடு எடுத்துக்கோங்க. அங்க வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க, ஹெட் கவுண்ட் இன் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த 23 ரூபாய் அவங்க வீட்டுல அது அப்படியே லோட் ஆயிருக்கு, அந்த 23 ரூபாய் மட்டும். இந்த ஹெட் கவுண்ட் அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது என்னன்றது இப்ப நான் வரேன். இப்ப ஒவ்வொரு வீட்டிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப BF2 வெங்கட்ராமி ரெட்டி வீடு, அங்க வந்து அக்டோபர் மாசத்துல ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு பையன் தங்கியிருக்கான். பாக்கி 30 நாள் அந்த பையன் வெளியில போயிட்டான். அவன் அந்த ஒரு நாள் மட்டும் தங்கியிருக்கான். நம்ம மெயின்டெனன்ஸ் மாடல்ல என்ன பண்ணிருக்கோம், அதனால அவனை நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஆனா அந்த 30 நாள் அவன் வெளியில போயிட்டதுனால ஸோ அவனுக்கு நம்ம வந்து வாட்டர் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து அவனுக்கு ரிபேட் கொடுக்குறோம். நம்மளோட அசோசியேஷன் ரூல் பிரகாரம் ஒரே ஒருத்தங்க போயிருந்தாங்கன்னா, வெளியில போயிருந்தாங்கன்னா மினிமம் 14 days போயிருந்தாதான் வாட்டர் அந்த வாட்டர் ரிலேட்டட் கன்செஷன் கொடுப்போம் அப்படின்னு நம்ம ரூல் வச்சிருக்கோம். மோர் தேன் 1% ஒன்னா போனாங்கன்னா மினிமம் 7 days வெளியில போனாதான் வாட்டர் ரிலேட்டட் கன்செஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது பிரகாரம் இந்த பர்சன் ஒரு 30 நாள் வெளியில போயிருக்கான். ஸோ அந்த கன்செஷன் கொடுத்து he is getting a concession of 682 rupees. 30 நாள் போனதுனால 682 rupees கன்செஷன் கிடைக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தங்க வெளியில போயிருக்காங்க. இது எல்லாமே பிஜி தான். இங்க இருந்து எந்த பையன் வெளியில போயிருக்கான், எந்த வீட்டுல இருந்து வெளியில போயிருக்கான்ற லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அகைன்ஸ்டா இங்க ஹெட் கவுண்ட் அவுட் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து இது அமௌண்ட் எல்லாத்துக்கும் வருது. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம பார்த்தோம்னா 4000 ஹெட் கவுண்ட் அவுட் மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 4185 rupees. இங்க பாத்தீங்கன்னா அதுதான் இந்த 4000 ஹெட் கவுண்ட் அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 4185 rupees வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாரும் வெளியில இந்த அமௌண்ட் நெட்டா யூஸ் பண்ண இருக்க அவங்க வந்து இந்த அமௌண்ட் தண்ணியோ செப்டிக் டேங்க் கிளீனிங்லயோ இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்றோம். பட் ஆனா ஆக்சுவலா இஃபெக்டிவா சேவ் பண்றோமான்னா கிடையாது. என்னன்னா பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த தண்ணியமும் இந்த செப்டிக் டேங்கோட வாட்டர் இதையும் அவங்க தான் பேர் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க மட்டும்தான் வெளியில போயிருக்காங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் வெளியில போயிட்டாங்கன்னா பாக்கி 2 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து யாரெல்லாம் பாக்கி இருந்திருக்காங்களோ
அவங்க மேல டிவைட் பண்ணிடணும். அதுதான் வந்து இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிரிபாபு வீட்டுல 9 பேர் இருந்தாங்க, 6 பேர் வெளியில 6 பேர் 3 பேர் வெளியில போயிட்டாங்க. ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை பேர், இப்ப இவங்க வீட்டுல வெங்கட்ராமி ரெட்டி வீட்டுல 10 பேர் நெட்டா இருந்திருக்காங்க, ஆனா 4 பேர் வெளியில போயிட்டாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ நம்ம இந்த வெளியில போன தண்ணியை இந்த வெளியில போன இதை வந்து கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஹெட் கவுண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு பாக்கியை வந்து எல்லாருக்கும் டிவைட் பண்ணி போட்டுடணும். ஸோ அதுதான் இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம். எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா இப்போ பார்த்துக்கோங்க, இந்த இந்த வீட்டுல இருந்து எத்தனை பேர் நெட்டா வெளியில போயிருக்காங்க, யாருமே வெளியில போல. ஸோ இங்க இருந்து நெட் ஹெட் கவுண்ட் ரிடக்ஷன் வந்து 0 தான். ஸோ அதனால இது 58 ரூபா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த டோட்டல் 4185 72 டிவைட் பண்ணி, ஏன்னா இதுதான் நெட் ஹெட் கவுண்ட் ஆஃப்டர் மூவ்மெண்ட், அந்த 72 டிவைட் பண்ணி ஒவ்வொரு வீட்லயும் என்ன ஹெட் கவுண்ட் ஆக்சுவலா இருந்திருக்காங்களோ அந்த ஹெட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இந்த அமௌண்ட் எல்லாம் அந்த ஹெட் கவுண்ட் பேஸ்டா இது ஸ்பிளிட் ஆயிடுது. இது வந்து ஓவர் ஹெட் அமௌண்ட் நம்ம சொல்றது, இந்த ஓவர் ஹெட் அமௌண்ட். ஸோ டோட்டல் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு வருது? அவங்களுக்கு ஏதாவது ஹெட் கவுண்ட் இன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா, இது மாதிரி பாக்கி வெளியில போனவங்களோட அமௌண்ட் டோட்டலா எவ்வளவு வாட்டர் எக்ஸ்பென்ஸ், அதுல இந்த வீட்டுல எவ்வளவு ஷேர் வருது, அப்புறம் ஓனரோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கா, அப்புறம் ரெசிடென்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்புறமா அவங்களுக்கு வந்து 763 rupees வருது. ஓகே, 763 rupees வருது. இங்க ஹெட் கவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃப்ரம் அன்ஆக்குபைடு ஃபிளாட்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்னன்னு குயிக்கா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் ஸ்பிளிட்டுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ட்டபிள் வாட்டர் எக்ஸ்பென்ஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏரியா பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எஸ்ன்னு போட்டுட்டு இதை நான் ஃபிளாட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ்னு வச்சேன்னா இது வந்து ஃபிளாட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ இதுல வந்து ஓனர் ஷேர் 0%, ரெசிடென்ட் ஷேர் 100%ன்னு கொடுத்துட்டோம். ஸோ என்ன இருக்குன்னா இது இது மொத்தமே வந்து 1500 ஈக்குவலா 20 வீட்டுக்கு இந்த அமௌண்ட் ஸ்பிளிட் ஆயிருச்சு. ஸ்பிளிட் ஆன உடனே இந்த இந்த அமௌண்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரத்னசுவாமி அங்கிளோட வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அங்க ரெசிடென்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. இப்ப ஆனா இந்த ரெசிடென்ட் அவங்க வீட்டுல இப்ப அவங்களுக்கு இப்ப லோடு பண்ண முடியுமா? ரெசிடென்ட்டே இல்ல, அவங்களுக்கு ரெசிடென்ட் ஷேரை லோட் பண்ண முடியுமா? லோடு பண்ண முடியாது. அப்படின்னா அதனால என்ன பண்ணுவோம்னா இந்த ஷேர் எல்லாம் யார் யார் வீட்டுல ரெசிடென்ட்டே இல்லையோ அவங்க வீட்டெல்லாம் நெட்டா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ரெசிடென்ட் இல்லாத அமௌண்ட்டை தனியா ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரத்னசுவாமி அங்கிள் வீட்டுல யாரும் கிடையாது, லதா சேகர் வீட்டுல யாரும் கிடையாது, இவர் வீட்லயும் யாரும் கிடையாது, கெமேலியல் மோசஸ் வீட்லயும் யாரும் கிடையாது, ஸோ BF3லயும் யாரும் கிடையாது. ஸோ டோட்டலா 4500 rupees வருது. அந்த 4500 rupees தான் வந்து எப்படி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா ரெசிடென்ஸ் ஹெட் கவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃப்ரம் அன்ஆக்குபைடு ஃபிளாட். ஓகே, இந்த ரெசிடென்ஸ் இந்த ஹெட் கவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அன்ஆக்குபைடு ஃபிளாட் இந்த 4500 ரூபாய் இருக்கு. ஸோ இந்த 4500 ரூபாவை இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப அந்த அமௌண்ட் இங்க காட்டுது பாருங்க. இப்ப பாக்கி இருக்கிற ஹெட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஹெட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி இந்த 5500 ரூபாய் இந்த 4500 ரூபாவும் வந்து எல்லார் வீட்டுக்கும் டிவைட் ஆயிடுது. இங்க பாருங்க இப்ப 4500 டிவைட் ஆயிருக்கு. இது எப்ப வரும்னா இது ஏரியா பேஸ்டோ இல்ல பிளாட் பேஸ்டோ நம்ம பண்ணும்போது ஹெட் கவுண்ட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வராது. அப்ப பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஓனருக்கு இவ்வளோ இவங்களுக்கு இவ்வளோன்னு பிரிப்போம். ஸோ இதுலயே வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஸ்பிளிட்ல இந்த அமௌண்ட்டையே இப்ப நான் இங்க போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அமௌண்ட்டையே நான் 25 இல்ல 35 அப்படி 3565 அப்படின்னு பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 3565 பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கால்குலேஷன்ல
இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹெட் கவுண்ட் ஐ மீன் இந்த அமௌண்ட் வந்து ஓனருக்கும் இந்த அமௌண்ட் இப்ப ஆட் ஆயிடுச்சு 525 rupees எல்லா ஓனருக்கும் இந்த அமௌண்ட் ஆட் அப் ஆயிடுச்சு. எல்லா ஓனருக்கும் இந்த அமௌண்ட் ஆட் அப் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து இப்ப லதா சேகர் வீட்டுல வந்து மினிமம் 800 rupees வாங்குறோம் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இங்க வர்ற அமௌண்ட்டே 525 rupees தான் வருது. ஸோ அந்த நம்ம மினிமம் அமௌண்ட்டை விட இந்த அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுனால நம்ம மினிமம் அமௌண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ண மினிமம் அமௌண்ட்டை விட இது கம்மியா இருக்கிறதுனால அந்த 800 rupees லதா சேகர் வீட்டுல நம்ம வாங்கிக்கிறோம், அவங்க வீட்டுல வாங்கிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல இந்த ஓனர் அமௌண்ட்டும் ரெசிடென்ட் அமௌண்ட்டும் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதுதான் இந்த காலம் வந்து ஹெட் கவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஃப்ரம் அன்ஆக்கியூபைட் ஃபிளாட்ன்றது. அதுதான் இப்ப முன்னாடி 4500 இருந்தது, இப்ப பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இது இப்ப ஸ்பிளிட் ஆயிருச்சு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ இப்ப இது நான் திருப்பி ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ பேக் டு ஆக்சுவல் கால்குலேஷன். இப்போ ரீசெட் ஆயிடுச்சு எல்லாம். ஸோ இந்த 4 காம்பனண்ட் HCN, HC அவுட், அமௌண்ட் ஃபார் ஓனர், அமௌண்ட் ஃபார் ரெசிடென்ட், இது 4த்தையும் சம் அப் பண்ணி உங்களுக்கு என்ன வருது? 763 rupees வருது. அது கன்வெர்டட் டு நியரஸ்ட் 10 rupees, தட் கம்ஸ் டு 770 rupees. ஸோ அதுதான் இங்க பண்ணியிருக்கோம், நியரஸ்ட் 10 rupeesக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல என்ன பியூட்டினா, இப்போ இந்த 57,108 rupeesன்றது இட் இஸ் என்டையர்லி borne ஒன்லி பை த ரெசிடென்ஸ். பிகாஸ் இதுல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹெட் கவுண்ட். ஸோ அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் borne only by the residents. ஸோ இப்போ அன்ஆக்கியூபைடு ஃபிளாட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஏற்கனவே 800 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்கோம். we will continue to collect that 800 rupees like that as is. அந்த 800 rupees அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து ஸோ டோட்டலா இந்த 57,108ன்ற எக்ஸ்பென்ஸ் வந்து ஹெட் கவுண்ட் பேஸ் பண்ணி எல்லாருக்கும் டிவைட் ஆயிடுச்சு. இந்த 800 rupeesன்றது நம்ம முன்னாடி அன்ஆக்கியூபைட் ஃபிளாட்டுக்கு என்னன்னு மினிமம் நம்ம வச்சிருக்கோமோ அது வந்து அப்படியே கலெக்ட் ஆகுது. இன் ஃபியூச்சர் நம்ம இந்த 800 rupees கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் லாஜிக் எல்லாம் கிடையாது. இந்த எக்ஸ்பென்சஸ் ஸ்பிளிட்ல போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 1500ன்னு வச்சுக்கலாம்னு எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா இப்ப இந்த இடத்துல இங்க சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த அமௌண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 1500க்கு மாறிக்கும் அதுவே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4,500 rupees, இந்த 57,108 அது அப்படியே தான் இருக்கு. இது நம்ம இன்னைக்கு 800 rupeesன்னு வச்சதுனால 800, நாளைக்கு 1500ன்னு வச்சா இந்த 1500 கலெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அகைன் இதை போய் நான் ரீசெட் பண்ணிடுறேன் 800ன்னு. ஸோ இப்போ திருப்பி 800 rupees அப்படின்னு இங்க வந்துருச்சு. ஸோ இந்த 57,108ன்ற டோட்டல் அமௌண்ட் எல்லா ரெசிடென்ட்ஸ்களையும் டிவைட் பண்ணி அந்த 57,108 அப்படியே கலெக்ட் பண்றோம். ரிமைனிங் பார்ட் வந்து 800 rupees வந்து ஓனர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது காலியா இருக்கிற ஓனர்ஸ் கிட்ட இருந்து அந்த 800 rupees வாங்கி 2,400, டோட்டலா 63,780 rupees நம்ம மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டா கலெக்ட் பண்றோம் அகைன்ஸ்ட் 57,108 rupees. இந்த 2,000 பிளஸ் டிஃபரன்ஸ் வந்து இங்க இருந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதுதான் நம்மளோட மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கால்குலேஷன் லாஜிக். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம அதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பார்ட் 2 ஆஃப் டிஸ்கஷன். பார்ட் 2ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி கிளாசிஃபை பண்றோம், எது ஏரியா பேஸ்ட், எது ஃபிளாட் பேஸ்ட், எது ஹெட் கவுண்ட் பேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்றோம், இல்ல மொட்டை மாடியில வெதரிங் கோர்ஸை பிரிச்சுட்டு வெதரிங் கோர்ஸை ஒட்டுறோம். ஸோ அது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்னு கன்சிடர் பண்ணோம்னா, இந்த பெயிண்ட் பண்றதோ எக்ஸ்டர்னல் வால்ஸை பெயிண்ட் பண்றதோ இதுவோ அது வந்து ஏரியா பேஸ்ட். நம்ம இப்போ ரெனோவேஷன் ஒர்க் பண்ணும்போது கூட
பெயிண்டிங்க்கு ஏரியா பேஸ்ட் தான் போட்டு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஏரியாவை பேஸ் பண்ணி எது வருதோ அது ஏரியா பேஸ்ட். வெரி சிம்பிள். சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சிசிடிவி இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த சிசிடிவி வந்து எல்லா பிளாட்டுக்கும் காமன். அது வந்து ஏரியாவில் பேஸ் பண்ணி வருதா? கிடையாது. அது ஹெட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி வருதா? கிடையாது. ஆனா அதை வந்து எல்லா பிளாட்டும் அதனால அதை ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற லாஜிக் நம்ம கொண்டுட்டு வரோம். சிசிடிவியை இன்ஸ்டால் பண்றோம், இல்ல ஒரு மோட்டார் வாங்குறோம். அந்த மோட்டார் வாங்குறோம்னா இப்ப இது பிளம்பிங் எக்ஸ்பென்ஸ்ல வருது. இப்ப நம்ம மோட்டார் வாங்குறோம், அது பிளம்பிங் எக்ஸ்பென்ஸ்ல வருது. அது நெட் பெனிஃபிட் நீங்க பாத்தீங்கன்னா அது தண்ணி, அதை வச்சு என்ன பண்றோம், மாடியில தண்ணி, இங்க இருக்கிற தண்ணியை மேல ஏத்தி விடுறோம். ஸோ அந்த தண்ணியை மேல ஏற்றும் போது என்ன ஆகுது, அது பெனிஃபிட் ஆகுறது வந்து ஒவ்வொரு வீட்லயும். இப்ப எங்க வீட்டுல 3 பேர் தான் இருக்கும். தர்ஷனாமூர்த்தி வீட்டுல அந்த தண்ணி பெனிஃபிட் ஒரே ஒருத்தருக்கு தான் வருது. வேற இவங்க வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பிஜில எல்லாம் பாத்தீங்கன்னா 7 பேர் 8 பேருக்கு வருது. ஸோ அதனால பிளம்பிங் எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து ஹெட் கவுண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். எனி ரிகரிங் எக்ஸ்பென்ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸோ அதை வந்து பியூர்லி ஹெட் கவுண்ட் பேஸ்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் லாஜிக். இப்போ செக்யூரிட்டி சேலரி எடுத்துக்கோங்க, ராபர்ட் எடுத்துக்கோங்க. அவர் ப்ரிடாமினா என்ன பண்றாரு, மோட்டார் போடுறாரு. செப்டிக் டேங்க் லாரி வந்தா இந்த செப்டிக் டேங்க் லாரியை கிளியர் பண்ணி அந்த தண்ணி எல்லாம் இது பண்ணி சப்போர்ட் பண்றாரு. அந்த லாரி பில் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. யார் யார் வீட்டுல யாரு வரா போறான்னு ஓரளவுக்கு பார்த்துக்க நம்ம சொல்லியிருக்கோம். அவர் அது எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் போறாங்கன்னு அப்ராக்சிமேட்டா அவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்க்குற வேலையெல்லாம் பை அண்ட் லார்ஜ் ஹெட் கவுண்ட் பேஸ்டா தான் இருக்கு. அதனால அவரோட சேலரியும் ஹெட் கவுண்ட் பேஸ்டா தான் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்ப இபி பில், அது காமன் இபி பில்னு சொல்றோம். ஆனா இப்ப ஹெட் கவுண்ட், இப்ப நிறைய பேர் இருந்தாங்கன்னா மோட்டார் ரொம்ப நேரம் ஓடுது, கரெக்டுங்களா? இப்ப மெயினா நம்மளுக்கு மோட்டார் எக்ஸ்பென்ஸ் தான் அதுல. பாக்கி இதுல எல்லாம் எல்இடி லைட் மட்டும்தான். நம்ம காமன் ஏரியால என்ன வச்சிருக்கோம், வெறும் எல்இடி லைட் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது எல்இடி லைட்டு. பட் ஆனால் மெயினா கரண்ட் எடுக்கிறது வந்து மோட்டார் ஓடுறது. மோட்டார் ஓடுறதுல அது டேங்க்ல போய் தண்ணி விழுது. அதை வந்து திருப்பி ஹெட் கவுண்ட் பேஸ்ட் தான். நம்ம ஏற்கனவே தண்ணியை ஹெட் கவுண்ட் பேஸ்ட்னு வச்சிருக்கிறதுனால இந்த காமன் இபி பில்லும் ப்ரிடாமினா ஹெட் கவுண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஷன் தான் வந்துச்சு. காமன் இபி பில்லு எல்லா பிளாட்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணுங்க, செக்யூரிட்டி சேலரி எல்லா பிளாட்டுக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுங்கன்னு. ஸோ இது வந்து நம்ம எல்லா பிளாட்டுக்கும் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணாம இருக்கிறதுக்கு இதுதான் லாஜிக். செக்யூரிட்டி பண்ற வேலை இட் இஸ் பெனிஃபிஷியல் மோஸ்ட்லி டு ஹெட் கவுண்ட் பேஸ்ட் பெனிஃபிட்ஸ் தான் அதுல ஜாஸ்தி இருக்கு. தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. அதனால அதை ஹெட் கவுண்ட் பேஸ்ட்னு வச்சிருக்கோம். வாட்டர் எக்ஸ்பென்ஸ், செப்டிக் டேங்க் கிளீனிங் எக்ஸ்பென்ஸ் கோஸ் வித்தவுட் சேயிங். அதே மாதிரி இங்க தீபாவளி நாம் ப்ரூம் எல்லாம் வாங்குறது அது 500 ரூபாய் 360 ரூபாய் அப்படின்றதுனால அதையும் ஹெட் கவுண்ட் பேஸ்டா தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதனால இந்த பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது ஹெட் கவுண்ட் பேஸ்டா, ஏரியானா ஏரியா பேஸ்ட் எக்ஸ்பென்ஸா இருந்தா மட்டும் அதுல கிளாசிஃபை பண்றோம். இது பிளாட் பேஸ்டா இல்லையான்றது நம்பர் ஆஃப், அதாவது எல்லா பிளாட்டுக்கும் ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் கிடைச்சதுன்னா அது பிளாட் பேஸ்ட். அந்த பிளாட் ஒரு இடத்துல ரெசிடென்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ், அது வந்து ஹெட் கவுண்ட் பேஸ்ட். இந்த தண்ணி, இந்த இபி பில்லு அதெல்லாம் தான் ஹெட் கவுண்ட் பேஸ்ட்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். இதுதான் லாஜிக். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இது இருந்ததுன்னா நம்ம டெஃபினட்டா இதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம் நம்மளோட அசோசியேஷன் மீட்டிங்ல. பட் ஆனா என்னன்னா we have to arrive at some model. Okay, thank you.